வேக வைக்கணும். ரவா இட்லியை 20 மினிட்ஸ் வெந்துருச்சு. இப்போ பார்க்கலாம். வச்சுட்டா குழம்பு ரெடி ஆகிடும். ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு புதன்கிழமை கொஞ்சம் குயிக்கான சமையல் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. இது வந்து பயறு குழம்பு வைக்கிறதுக்காக பயறு, தட்டாம்பயிறு, நாங்கள் தட்டாம்பயிறுன்னு சொல்லுவோம். இந்த தட்டாம்பயிரை வந்து வேக வச்சுருக்கேன். இங்கே வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ வந்து ஒரு டொமேட்டோவை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து தாளித்து போட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் 1.5 ஸ்பூன் கடுகு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வெங்காயம் வெந்துருச்சு. நான் கொஞ்சம் தக்காளி அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிடுறேன். இந்த தக்காளி பழம் நல்லா சுருண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தட்டாம்பயிறு எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு அரைக்கணும். தேங்காய் கொஞ்சம் ஒரு 1/4 மூடி தேங்காவை எடுத்துக்கோங்க. இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு வெள்ளைப்பூடு, அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போடணும். போட்டு நம்ம அரைச்சி இந்த பயறு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்தா சூக்கான ஒரு பயறு குழம்பு ரெடி ஆகிடும். காமிக்கிறேன். குழம்புக்கு இங்கே வந்து அந்த தக்காளி வந்து சுருங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் பொடி போட்டுடலாம். மஞ்சள் பொடி, வத்தப்பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள். இந்த மல்லித்தூளை ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். மிளகாப்பொடி 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போடணும். இப்போ இந்த மசாலா போட்டோம்ல, அது பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த பயறு வந்து தட்டிடலாம். இந்த பயறு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்கட்டும், அந்த தண்ணியோடு தான் போடணும். அப்போ தான் அது முழு பயரோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, புளி தண்ணியை ஊற்றிடணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஊற்றி மூடி வச்சுட்டா குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு கொதிச்சிருச்சு. தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுட்டா குழம்பு. இங்கே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, வெள்ளை பூசணிக்காவை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி கடலைப்பருப்பு நான் ஊற வச்சு இதோட ஒன்றா வேக வச்சிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு, 2 தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு, 2 சின்ன வெங்காயம் இதை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது அவ்வளோதான். கூட்டு வச்சிடலாம். சாரிங்க, பச்சை மிளகா சொல்கிறதுக்கு விட்டுட்டேன். அந்த தேங்காவோட பச்சை மிளகா அரைச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வத்தப்பொடி எதுவும் தேவையில்லை. இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா இந்த பச்சை வாடை போகணும். அந்த ஜீரகம் போட்டுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை வாடை போனோன்னே இது ரெடி ஆகிடும். இந்த கூட்டு வந்து ரெடி ஆகிடும். அதுக்கு ரெடி ஆனோன்னு நல்ல தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா அந்த கூட்டு ரெடி. வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். இந்த கூட்டுக்கு தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவை இட்லிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் ரவை. இதுக்கு 1 கப் ரவைனா 2 கப்பு தயிர் ஊற்றணும். 2 கப்பு தயிர், 1 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி ஊற வைக்கணும். அதுதான் மெயின். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தாளித்து போடணும். அது என்னன்னு போய் பார்க்கலாம்.
இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரவா இட்லி தாளிக்கிறதுக்கு எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டுடணும், அப்போ தான் இது நல்லா பொரியும். கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட் வேணும்னா நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கு முந்திரி பிடிக்காது, அதனால நான் போடலை. கேரட் சீவி போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை வந்து லாஸ்ட்டாக போடணும். இது வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு ரவை இதோட மிக்ஸ் பண்ணணும். பாதி வெந்துருச்சு. இல்லை உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் நீங்கள் தேவைன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இல்லை வெள்ளையாக சாப்பிட்ற இட்லி மாதிரி வெள்ளையாக இருக்கணும்னா வெள்ளையாக போட்டு, நான் வந்து மஞ்சள் பொடி போடுவேன். மஞ்சள் பொடி போட்டு தான் வைப்பேன். இதை நல்லா தாளிச்சிட்டு இப்போ அது பாதி வெந்திருந்தால் போதும். இப்போ ஒரு கை நல்ல கொத்தமல்லி இலை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதில் ஒரு பிஞ்ச் வந்து சோடாப்பு போட்டுக்கிறேன். சோடாப்பு போடணும், போட்டால் தான் கொஞ்சம் இட்லி கொஞ்சம் உப்பீசமாக வரும். சோடாப்பு போட்டுட்டு இந்த நம்ம தாளித்து வச்சுருந்தோங்களே இதெல்லாம் கொட்டி மிக்ஸ் பண்ணி, இந்த நம்ம இட்லி தட்டு இருக்கும்ல, இட்லி தட்டில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் போட்டு தடவி வச்சுருக்கேன். தடவி வச்சுட்டு அதை தடவுனா தான் ஒட்டாமல் வரும். ஸோ இதை எடுத்து இதில் வைக்கிறப்ப பார்க்கலாம். ரவா இட்லி ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வேக வைக்கணும். வெந்தால் தான் நல்ல ரவை வேகும். சரி, இப்போ பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஸ்பூனை வச்சு எடுங்க, அப்போ தான் நல்லா உடையாமல் வரும். பாருங்கள், சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ரவா இட்லி. இது வந்து தக்காளி சாம்பார், பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார். இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி வந்து நான் எடுக்கலை, இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, அதனால் எடுக்கலை. நான் இன்னொரு நாள் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி லன்ச் பார்த்துடலாம். ரைஸ், அப்புறம் பயிறு குழம்பு, நெக்ஸ்ட்டு வந்து பூசணிக்காய் கூட்டு, கடலைப்பருப்பு போட்டு பூசணிக்காய் கூட்டு. மார்னிங் வந்து ரவா இட்லி, அந்த தக்காளி கிரேவி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.